ஃப்ரெண்ட்ஸ், ஆந்திரா சுருட்டப்பள்ளியில் உள்ள சிவன் கோயிலை பற்றி பார்ப்போம். சிவன் வந்து பள்ளிகொண்ட நிலையில் இருப்பார். எல்லா தெய்வங்களும் தம்பதி செமையராக இருப்பாங்க. பள்ளிகொண்ட ஈஸ்வரர் சர்வ மங்களாம்பிகை, வால்மீகி ஈஸ்வரர் மரகதாம்பிகை, விநாயகர் சித்தி புத்தியோடையும், சாஸ்தா பூரணை புஷ்கலையோடையும், குபேரன் கௌரி தேவி சங்கநிதி பத்மநிதியோடையும் காட்சியளிப்பாங்க. தட்சிணாமூர்த்தி தன் மனைவி தாராவுடன் தாம்பத்திய தட்சிணாமூர்த்தியாக காட்சியளிக்கிறார். இந்த தட்சிணாமூர்த்தியை வணங்கினால் வாழ்வில் நல்லபடியாக அனைத்தும் கிடைக்குங்கிறது நம்பிக்கை. துர்வாச முனிவரோட சாபத்தினால இந்திரலோக பதவி போயிடுது இந்திரனுக்கு. அசுரர்கள் வந்து ராஜ்யத்தை பிடிச்சிடுறாங்க. இழந்த பதவி கிடைக்கணும்னா பார்க்கடலை கடைந்து அமுதம் உண்டு பலம் பெற வேண்டும் என்று தேவகுரு பிரகஸ்பதி சொல்லிடுறார். திருமாலின் உதவியோட வாசுகி என்ற பாம்பு கயிறாகவும் மந்திரமலையை மத்தாகவும் கொண்டு தேவர்கள் ஒரு பக்கமும் அசுரர்கள் ஒரு பக்கமும் பார்க்கடலை ஏகாதசி தினத்தில் கடைகிறாங்க. வாசுகி பாம்பு வந்து வலி தாங்காமல் விஷத்தை கக்கிறது. தேவர்களும் அசுரர்களும் பயந்து காப்பாற்றுறதுக்கு சிவனை வேண்டுறாங்க. சிவன் வந்து சுந்தரரை அனுப்பி அந்த விஷத்தை எடுத்து வர சொல்லும்போது அவர் மொத்த விஷத்தையும் ஒரு நாமல் பழம் போல் திரட்டி சிவன்கிட்ட கொடுக்குறாரு. 30 கோடி தேவர்கள் வந்து சிவபெருமான்கிட்ட இந்த விஷத்தை வெளியில் வீசினால் அனைத்து ஜீவராசிகளும் அழியும், அதனால் காப்பாற்றுங்கன்னு சொல்லும்போது அவர் கொடிய நஞ்சினை வந்து சிவனை விழுங்கிறார். அதை கண்டு பயந்த பார்வதி தேவி சிவனை தன் மடியில் கிடத்தி அவர் வாயில் இருந்த விஷம் கழுத்தினை விட்டு செல்லாதவர் கை வைத்து அழுக்கும்போது சிவன் கழுத்தில் வந்து நீலநிறத்தில் விஷம் தங்கிடுது. அதனால் அவர் நீலகண்டனானார். விஷத்தை தடுத்து அமுதம் கிடைக்கச் செய்தால் அம்மன் வந்து அமுதாம்பிகையானாள். பரந்தாமனைப் போலவே பரமேஸ்வரன் பள்ளி கொண்ட ஒரே கோயில் இது என்பது ரொம்ப சிறப்பு வாய்ந்து. நம்மளும் சிவபெருமான ஒரு மனைவி பார்வதியின் மடியில் சாய்ந்த நிலையில் காட்சியளிப்பது இந்த பள்ளி கொண்ட